எம்ஜிஆர் தன் அண்ணனுடன் வாழ்ந்தபோது யாராவது திருமணம் என்று அழைப்பு வைத்தால் அவர் தன் அண்ணனிடம் பணத்தை கொடுத்து அவர் கையால் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பார். பணத்தை தன் அண்ணனிடம் கொடுத்து நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் வீட்டினுள்ளேயே இருந்து விடுவார். எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி வந்தவர்களுக்கு பணத்தை கொடுப்பார். நடிகர் சந்திரபாபு, துணை இயக்குனர் இடிச்சப்புலி செல்வராஜ், வசனகர்த்தா ரவீந்தர் போன்றோர் எம்ஜிஆர் கையால் பணம் பெற முடியவில்லையே என்று வருந்தியது உண்டு. அதற்கு எம்ஜிஆர் சொல்வாராம், என் அண்ணன் பிள்ளைக்குட்டிக்காரர், அதனால் என் அண்ணன் கையால் உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று சமாதானம் சொல்வார். தனக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் தன்னை திருமணத்துக்கு அழைத்தவர்கள் பிள்ளை பாக்கியம் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் எம்ஜிஆருக்கு இருந்தது. திரைப்படத்தின் நிழலிலும் வாழ்க்கையின் நிஜத்திலும் எம்ஜிஆருக்கு நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல எண்ணங்களும் இருந்ததால்